நான் ஆன் பண்ணி ரைஸ் பண்ணு. எங்க வந்து இங்க இங்க எவ்வளோண்ணா? 100 ரூபா. என்னண்ணா கலெக்ஷன் பண்ணதுக்கு 100 ரூபாவா? நீ என் கடைக்கு வந்திருந்தா கேட்டிருக்க மாட்டேன். நான் இல்லை 4 கிலோமீட்டர் வந்திருக்கேன். அப்பப்போ க்ளீன் பண்ண புரியுதா? ஸ்டார்ட் பண்ணு. இந்தா குடி. முதல்ல க்ளீன் பண்ணி துணியா வை. நான் பார்த்துக்கிறேன். என்னங்க பார்த்து பார்க்காம திரும்பி நீங்க எனக்கு தெரியலையா? வினோத்துங்க, முரளி ஃப்ரெண்டு. உங்க நிச்சனை கூட நானும் கிஷோர் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை உண்டுலன்னு ஒரு வழியாக்கி கொட்டில கொடுத்து போன்லாம் பண்ண வச்சுமே ஞாபகம் இல்ல? புரியுதுங்க, சாரி. பல்ஸ்லாம் எதுக்கு? எப்படி இருக்கீங்க? அப்புறம் என்ன இந்த பக்கம் வந்தாங்க வந்தீங்களா? உங்க வீட்டுக்கார வரல? உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? ஒன்னும் இல்லைங்க, எங்களுக்கு உதவுனீங்க, நீங்க நல்லா இருந்தீங்கன்னா சந்தோஷம், அவ்வளவுதான். கிஷோர் கல்யாணத்துல கூட முரளி உங்ககிட்ட கொச்சை கொத்தான்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசு கஷ்டமா போச்சுங்க. சரிங்க. வெயில் அதிகமா இருக்குடா, இதெல்லாம் எதுக்கு? நல்லா போயிட்டு ஓடுச்சு. என்னமாச்சு? கண்ணு தரமா? கடைக்காரனே திடீர்னு மயங்கி ஊத்துட்டாங்க சார். கண்ணு முடிச்சு பாருமா. என்னம்மா என்னாச்சு? ஆட்டோ எங்கடா போற? ஏய் வேலைய பாரு. அண்ணா சோத்துக்காக காசு. அண்ணா எங்க போறான்டா? ஏதோ தப்பா என்னதே? டேய் எங்கடா போற உங்க அண்ணே? அதுவா, அன்னைக்கு காதல்னா என்னன்னு கேட்டிங்களே, அது வந்தா என்ன நடக்கும் சொல்றேன். அடிக்கடி போன் வரும். ஹலோ ஹலோ. நம்ம கேட்க கூடாதுன்னு தள்ளி நின்னு போய் பேசுவாங்க. இப்ப கேக்குதா? சச்சே, போன்ல பொண்ணுட்ட பேசினாலும் பையன்கிட்ட பேசுற மாதிரியே பேசுவாங்க. சொல்லுங்க. என்னாச்சு? நிறைய போய் சொல்லுவாங்க. எங்கடா போற? மச்சான் பைசா மேட்டர் மச்சான். பேங்க் மேனேஜர் வீட்டுக்கு வர சொல்லிங்க, நான் போயிட்டு வந்துறேன். திடீர்னு கிளம்பி போயிடுவாங்க. சரி மச்சான், நான் வரேன். என்ன ஃபோன் பண்றேன். எனக்கு ஒரு பிடிச்சி வினோத்திய மாப்பிள்ள. சரி. வினோதே, எவ்வளவு நேரம் கொடுங்க. முடிச்சிங்களா? லோ பிரஷர் தான், நான் உங்களுக்கு வேற ஒன்றுட்டாங்க. இதோ இந்த நர்ஸ் ஊசி போட்டா போயிடலாமா? யார் சொன்னா? இந்த ஊசி போட்டா 2 hours மயக்கமா இருக்கும், தூக்கம் வரும். ரெஸ்ட் எடுக்கட்டும். தயவுசெய்து கொஞ்ச நேரம் வெளில இருங்க சார், ஊசி போட்டுக்கிறேன். சரி சரி, விட்டா அழுதுருவாங்க போலயே. எல்லாம் வல்ல கர்த்தாவை ஜபிக்கிறோம். இதோ இந்த தாயாரின் கண்ணீரை, இந்த தாயாரின் பிள்ளை காலினால் ஒரு பிரச்சனையிலே அவதியுறுத்தாங்க. தகப்பனே ஜபிக்கின்றோம். பிதாவே உங்களை மன்றாடி கேட்கின்றோம்.
டேய் வினோத், சாயங்காலமா போலாம். என்னடா பண்றீங்க? முரளி என்னடா முழிகிற? போன் பண்ண. ஏய் நீ என்னடி பண்றீங்க? இவா நான் சொல்றேன். உடம்பு முடியாம இருக்கா, ரெஸ்ட் எடுத்து நான் சொல்றேன். என்கிட்ட பேங்க்ல பணம் போட போறேன்னு சொல்லிட்டு இதான் உன் பேங்கா? நீங்க தான் காசு எடுத்து கொட்டியா உண்டியில போடுற மாதிரி? மச்சான் தயவு செய்து வா மச்சான், நான் சொல்றது. ஏய் என்னடா நடக்குதுங்க? மச்சான் பொறுமையா இரு, அங்க பாரு உடம்பு சரியில்லடா அவளுக்கு. சொன்னா கேளு, வா வெளியே. உடம்பு சரியில்லைன்னா வீட்டுக்காரன் பார்த்து பாண்டாவுல உனக்கு என்ன வேலைங்க? முரளி சொல்றத கேளுடா, நீ வா. கிஷோர் கல்யாணத்துல ஜோடி போட்டு சுத்திந்தியாடி, நான் விட்டு ஓட்டான உன்ன. எனக்கு கல்யாணமே நடக்கல, போதுமா? நடக்கலையா? இங்க இருந்து மச்சான் நான் அன்னைக்கே சொல்ல இவன் வாய்க்கல கல்யாணமே ஆகாதுடா. உனக்கு என்ன பிரச்சனை? போ, உனக்கு என்ன வேணுமோ நினைச்சுக்கோ. அவர் எதுக்கு முறைக்கிற? கிளம்பு இங்க இருந்து. கிளம்பலாம் வாடா. அன்னைக்கு இவனை மாமா வேலை பாக்குறியான்னு கேட்ட, இன்னைக்கு இவரு அவர் ஆயிட்டாரு. ஓ கதை அப்படி போதா? இந்த பேங்க் நிறைய பிரான்ச்சுகள்லாம் வச்சிருக்கும் போல இதே. பைத்திய மாதிரி பேசாத முரளி. ஏய் அன்னைக்கு வீடு தேடி போய் அசிங்கப்பட்டு வந்தீங்களாடா? எல்லாம் மறந்து போச்சா இல்ல மறுத்து போச்சா? அவன் மூஞ்சிய பாரு, கேவலமான பொன்றா அவ. ஆமா நீ எதுக்கு அவளை தாங்குற? டேய் ஏண்டா அப்படி ஏடா அவன் மேல கோவம் உனக்கு? இப்படி வாய் உடம்பெல்லாம் காயமா இருக்கு. என்னப்பா இத பார், இதுக்கு மேல ஒரு அடி அடிச்சா கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மேன், கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டாக்டர் ஐயோ யாருப்பா இவரு? யாரு? ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு நான் திருப்பி அடிக்க வேண்டாம்ப்பா, அட்லீஸ்ட் தடுத்து இருக்கலாம் இல்லையா? இவ்வளவு காயங்கள் ஆயிருக்காதே. டாக்டர் வினோத் மச்சான் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப் மேன், ப்ளீஸ் ப்ளீஸ். அவரு சார் ஃப்ரெண்ட் வா, டாக்டர்கிட்ட போவோம். இத பார், டாக்டர்கிட்ட போயிட்டு வெளியில வரதுக்குள்ள நீ இங்கிருந்து போயிடு. வா. பாவி உடம்பெல்லாம் காயம், ரத்தமா இருக்கு. கொலகாரா கொலகாரா. தம்பி உன் பேர் என்னப்பா? எது வின்சென்டா? சரி சரி பாருங்களேன், எப்படி போட்டு அடிச்சிருப்பா.
தெரியாம தப்பா சொல்லி நான் தப்பா நம்பி சொல்லிட்டேன். சாரி மது. உன்னை போய் அவளை திட்டி உன்னை போயிட்டான். சாரி மது. புத்தி புத்தி சாரி. ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்டாங்க. மது மது கெட்ட பொண்ணு. மது கெட்ட பொண்ணு. சாரி. கொஞ்சம் பரவாயில்லப்பா. மச்சான் என் மது கெட்ட பொண்ணு இல்லடா. என் டார்லிங். மாமா கிட்ட வாழ செல்லுட்டி. ரொம்ப இஷ்டனா என்ன பிளஸ் பண்ணுங்க. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அது கொடுங்க தம்பி. பைபிள் ஐ வாண்ட் டு டான்ஸ். ரெடி? மாஸ்டர் அகைன் பிளஸ் மீ. God bless you my son. Okay, again I want to பேடா வண்டி நிக்க சொல்ற. டேய் உன்னதாடா. மச்சான் நீங்க எல்லாம் போங்க. ஒரு சின்ன வேலை இருக்குது. நான் சாயந்தரம் வந்து கடையை பாக்குறேன் உங்களை. போ. ரெடி? மது 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 என்னாச்சு? மது நிறுத்துறா. மது தண்ணி கொடுக்க. மது 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 இங்க பாரு. மது 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 நீ என்ன பண்ற? போயினதுனா நீ திடீர்னு மயக்கம் போட்டு உன்ட்ட. அதான் என்ன பண்ண தெரியாம தூக்கி வந்து இங்க உட்காரச்சு. தூக்கிட்டு வந்தியா? அறிவு இருக்கா உனக்கு? எங்க அப்பா ஏற்கனவே நீ தண்ணி தெளிச்ச கண்ணை திறக்கலன்னு அந்த பையன் கண்ணை காசுக்க ஆரம்பிச்சாமா. அவனை போய் திட்டின்னு இருக்க. அழுதியா? இல்ல சாரி மது. நானும் சாரி. தேவையில்லாம கத்திட்டேன். சாரி. அடுத்தது எப்படிமா? ஒரு நிமிஷம். இப்ப வர ரைட் எடுங்க. சரிதான். மேப்பா அழகான பொண்ணுங்களையும் ஆட்டோக்காரங்களையும் இந்த கோகுல் மேப் வந்து பிரிச்சிருச்சு. பின்னாடி வண்டி வருது. சரி நிறுத்துங்க போதும். எவ்வளவுனா? மது இதே ஆட்டோல நான் வீட்டுக்கு ரிட்டர்ன் போறேன். நான் பாத்துக்கிறேன் விடு. நான் கிளம்புறேன். இரு. எங்க அப்பா எப்படி உன்னை பாத்துட்டாரு. நீ போனதுக்கு அப்புறம் யாருன்னு கேட்பாரு. நான் சொல்லும்போது வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு போ. இதே வண்டியில திரும்பி வர போற? வராய் ஆயோ. அழகுடா. ஹாய் பா. வீட்டுல தான் இருக்கீங்களா? மாமா வீட்டுக்கு போல? பா என்ன செயின் மட்டும் இருக்கு? பப்பி எங்க? அப்பா
ஏய் பப்பி 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 பீரியட் சுத்த என்ன ஆட்ட ஓட்ட நீ சரி நாய். அப்பா இது முரளி, என்னோட பிகாம் கிளாஸ்மேட். இன்னைக்கு MBA கிளாஸ் முடிச்சுட்டு வரும்போது ரோட்ல காரன் தட்டிட்டான். ஹேண்ட்பேக் மாட்டி ரோட்லயே மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். இவன் தான் ஹெல்ப் பண்ணி கூட்டிட்டு வந்தான். ஹலோ, இதுவா தெருநாய் கல் விட்டேன் ஓடிச்சு. ஹலோ அங்கிள். வீட்டு நாய் அறுத்துட்டு வெளில ஓடிச்சுன்னா இப்படிதான் தெரு நாய் இழுத்துட்டு வந்து நிற்கும். முரளி, நீ உள்ளவா. முன்னாடி வச்சு என்ன பண்ணுறாரு? தவறா இல்லாது போட மாட்டேங்கிறானே. நல்ல வாய்க்கு ருசியா சாம்பார் சாதமோ தயிர் சாதமோ செஞ்சு போட்டா ஊருக்கு வாங்கிட்டு வரேன். திரும்ப மா. இது முரளி. திருடி பப்பியை குளிப்பாட்டிட்டு வரேன். உட்காரு. என்ன சாப்பிடுற? இல்ல கொஞ்சம் தண்ணி போதும். எடுத்துட்டு வரேன். இந்த டீ போட்டிருக்கேன், வெயிட் பண்ணி குடிச்சிட்டு போ. இல்ல அப்படியே கிளம்புறா. ஆட்டோ கீழே விழுந்ததுல ட்ரெஸ் எல்லாம் மண்ணாயிடுச்சு, சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். எவ்வளவு நேரமா குளிப்பாட்டுவ? வீட்ல நல்ல பலன்னு வச்சிருக்கீங்க. லைட்டா வழுக்குது. தேங்க்யூ. வெல்கம். எங்க இதுலாம் பொம்பளைகள் எப்பவுமே வீடு சுத்தபத்தமா தான் வச்சுப்போம். என் பையன் வெளிநாட்டுக்கு போனதுக்கு அப்புறம் லோன் வாங்கி வீடு கட்டலாம். வீட்டுக்கு ஒருத்தர் வந்துடக்கூடாதே, பேசியே கொண்டுடு. எடுத்துக்கோ. சுமாரு அதிக பிரசங்கி. ஏப்பா பொதுவாவே இங்க ஜலத்தை இப்படி வாய் வச்சுதான் குடிப்பீங்களா? நீங்க எது வச்சு குடிப்பீங்க? இப்ப என்னத்துக்கு இப்படி சிரிக்கிற நீ? கேட்டாங்க பதில் சொன்னேன். கடவுள் நம்பிக்கை இருக்கா மச்சான் உனக்கு? கடவுள் ஏன் தெரியுமா அப்படி போஸ் கொடுத்து நின்னுறாரு? தெரியலையே. ஆசீர்வாதமா? மண்ணாங்கட்டி வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்றாரு. கடவுளை தப்பா சொல்லாத. அதுவும் உன் வாய்க்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். அவங்க அப்பா அம்மா என்ன ஒரு பூச்சி மாதிரி பார்த்தாங்க மச்சி. ஆனா மது என்னமா இருந்தா தெரியுமா? எத்தனை தடவை பார்த்தாலும் அதே மூஞ்சி தானே. நான் சொன்னது மூஞ்சி இல்ல. அப்புறம் டேய் அல்பகபால், ஒன் சைடா லவ் பண்ற எந்த பையனும் மூஞ்சியை தட்டி பர்மிஷன் இல்லாம எங்கேயும் பார்க்க மாட்டான்டா. ஓகே முரளி சார், இந்த பாதங்கள் மண் மீது நடக்க வேண்டியவை அல்ல, மலர்கள் மீது. நீங்க சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சொல்லுங்க. இன்னைக்கு மது அவங்க வீட்டுல நைட்டில பார்த்தா பா என்ன அழகு தெரியுமா? ஐயோ மச்சான், பொண்ணுங்கள வெளில பார்க்கறத விட வீட்டுல தாண்டா பார்க்கணும். என் ஆளோட மூக்கு, காது, கண்ணு, உதடு, சிரிப்பு, அவ காத்துல பறகுற முடி கூட அழகா துண்டா தெரியும்டா. கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு தனித்தனியா பாக்குறியா? என்னடா ENT டாக்டர் மாதிரி பேசிக்கிற? அப்படியே வாய் தொந்த நாக்கு நீட்டு சொல்லிட்டு ஆச்சரிக்க வேண்டியது தானே? டேய் நீ லவ் பண்ணி பாடுறா, எங்க பார்த்தாலும் உன் ஆள் மூஞ்சி தான்டா தெரியும். ஏன் இந்த நிலால கூட என் ஆள் மூஞ்சி தான் எனக்கு இப்ப தெரியுது. நிலால உன் ஆள் மூஞ்சி தெரியுதா மச்சான்? உனக்கு நிலால ஏதாவது மூஞ்சி தெரியுது? எனக்கா?
எனக்கு நல்லால ஆயம் வடை சுடுற மாதிரி தான் நல்லா வச்சு என்ன பாச்சு எவ்வளவு வாட்டி ஷேக்ஸ்பியர் சொல்லியிருப்பேன். படிப்பு முடிச்சுக்கிறேன், ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொன்னனால தான் நான் இவ்வளவு நாள் பொறுமையா போனேன். இப்போ என்னன்னா இன்னொரு 6 மாசம் டைம் கேட்கறேன். என்ன விளையாட்டா இருக்கா உனக்கு? அப்பா ப்ளீஸ் பா. இன்னைக்கு அண்ணா யூஎஸ்ல இருந்து வரான். எதுவா இருந்தாலும் அவங்கிட்ட பேசிக்கோ. மாப்பிளையும் அண்ணனும் ஃப்ரெண்டுன்ற ஒரே காரணத்தினால தான் நிச்சயமாயி ஒரு வருஷம் ஆனாலும் கூட பரவாயில்லன்னு ஒத்துட்டு பொறுமையா இருக்கான். அந்த பையன் இது வரைக்கும் உன்னை தொட்டாவது பேசியிருப்பானாடி? ஆமா, அவன் யூஎஸ்ல என்ன பண்ணிட்டு இருக்கான்னு யாருக்கு தெரியும்? என்னடி பேசுற? மாப்பிள்ளை போய் அவன் இவன் மரியாதை இல்லாம பேசிட்டு அன்னைக்கு நீ அவன் முன்னாடி நீ பல்லக்காடி நிக்கிறச்சே எனக்கு தெரியும். பல்ல தான காமிச்சேன், வேற என்ன காட்டல? என்னங்க முதல்ல உன்ன ஒதுக்கணும்டி. பெத்த பொண்ணு கண்ணாடி முன்னாடி கூட கொஞ்ச நேரம் நிக்கிறச்சு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். எவனோ ஒருத்தன் அவளை வெறிக்க வெறிக்க பாத்துட்டு இருக்கான்னு. அப்போ விட்டுட்டு ஓ பூபதி போலாம் வாங்க. மச்சாங்க பாரு, இப்படி பாரு, யார் தெரிதா? யாரா அவன்? மது அவங்க அப்பாடா. இன்னைக்கு உலக யோகா தினமா மாப்பலாம். நேத்து அடிச்சதே தெரியல. உர்ரா காலங்காத்தால யோகா பண்ணா ஃப்ரீயா போவோமாண்டா. வாடா போய் யோகா பண்ணலாம். எனக்கு என்ன யோகா பண்ணாலும் காலைல 2 போகணும்னா டீ குடிச்சாதான் ஃப்ரீயா வாடா. மச்சான் பக்கெட்டா உர்ரா. சுத்தமா தெரியலடா. யோகா பண்ண தெரிஞ்சிரும் வந்துடுறா எருமை. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நன்னாள் என்ன மச்சான் உட்காந்துட்ட? யோகா ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எக்ஸ்கியூஸ் மீ, மாஸ்டர் உங்களை மேடி கூப்பிட்டு வர சொன்னாரு. பையன் வந்திருக்காரு. மாஸ்டர் இப்ப இந்த மாதிரி பண்ணி காட்டுறீங்களா? மாஸ்டர்ஜி போலோ. ஹாய் பா, how are you? எவ்வளவு நாளாச்சு பார்த்து. குட். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. மார்னிங் 5:30 தான் லேண்ட் ஆனேன். அப்படியா? ஜஸ்ட் ½ hour தான் ஆச்சு வீட்டுக்கு வந்து. அம்மா பக்கத்துல நீங்க யோகா கிளாஸ் இருக்கீங்கன்னு சொன்னாங்க. அதான் அப்படியே ஒரு வாக் மாதிரி வந்தேன். இன்னைக்கு யோகா டே இல்ல, அதான் சின்னதா ஒரு ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணேன். நல்ல ரெஸ்பான்ஸும் கூட. ஆனா கூடவே சில வேண்டாத நியூசன்ஸும் வந்திருக்கு. கொஞ்சமாவது சும்மா இருக்கானான்னு பாத்தியா அவன்? இவனுக்கு மேல இருக்கிற கோவத்துல மது அரைஞ்சிட்டேன். அரைஞ்சிட்டீங்களா? என்ன பிரச்சனைப்பா? அந்த 2 பேர்ல நம்மள பார்த்தும் பார்க்காத மாதிரி வரான் பாத்தியா ஒருத்தன், அவன் தான் முரளி. எனக்கு என்னமோ இவனாலதான் மது கல்யாணம் வேணான்னு சொன்ன மாதிரி தெரியுது. எப்படி போறானு பாரு. இவனுங்கெல்லாம் வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே தான் இருப்பானுங்க. ஆரம்பத்திலே காலில் போட்டு நசுக்குனாதான் அடவானுங்க. நான் பாத்துக்கிறேன். யோகா யோகா தான். ஏய் நீ பண்ணதெல்லாம் யோகாவா? போடாங்க. டேய் I'll take it. யாரா அவன்? ப்ளூ கலர் சின்டெக்ஸ் டேக் மாதிரி ஆகுறான். டேய் மது அண்ணன்டா. நீங்க மதுவோட ஃப்ரெண்ட் தானே? நான் மதுவோட பிரதர். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. 25th அன்னைக்கு எங்க வீட்டுல குழந்தைக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். கச்சேரி அதை பண்ணுவாஜி? அதெல்லாம் எதுவும் வேண்டாம். மது உங்களை இன்வைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தா. உங்க அப்பாலாம் ஓல்ட் ட்ரெண்டுங்க. அவருடைய ஆடியோஜிஸ்ட்லாம் எப்பவுமே ஓல்டா தான் இருக்கும். 25th அன்னைக்கு ஈவினிங் 6 o'clock. I'll be expecting you. கட்டாயம் வந்துடணும். பாய்.